ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 வந்து ஒன் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன் ஆன் டு, ஃபோர்த் ஒன் இன்டு. இப்போ முதல்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். அப்படின்னா அல்லது இன்னொரு நேம் வந்து இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேம் மீனிங் தான். ஸோ 1-to-1 இல்லை 1-to-1 இல்லாட்டி இன்ஜெக்டிவ் எல்லாமே சேம் மீனிங் தான். சரி, ஓகே. இது வந்து நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். டெஃபினிஷன், ப்ராப்பர் டெஃபினிஷன் வேணுன்னா உங்களுக்கு புக்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். எப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். இப்போ வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போது உங்களுக்கு டொமைனில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் ஏ in a domain, different element in domain mapping from mapping like images either mapping to different images in codomain. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சுன்னா அதுக்கான மீனிங் கிளியராக பிடிக்கும். பாருங்கள் எக்ஸாம்பிள். இப்போ ஏன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சும்மா ஒரு எஃப்னு டிஃபைன் பண்ணுறேன். 1 2 3 4 P Q R S. இப்போது 1 to Q, 2 to P, 3 to S, 4 to S. இப்போ இது 1-to-1 செக் பண்ணுங்கள். 1-to-1 என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது டொமைனில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்னால் வேறு எலமெண்ட்டு. கோடொமைனில் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 1க்கு வந்து Q தனியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2க்கு வந்து P, 3க்கு வந்து S, 4 வந்து R. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1-to-1ன்றது அதுலேயும் மீனிங் இருக்கும். 1-to-1னா 1க்கு ஒரு செட்டு மட்டும்தான் இருக்கணும், 1 or more தான் இருக்கவே கூடாது. அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாக கிடச்சிருக்கு. எல்லாமே ஒரு எலமெண்ட்டோட மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்குது. ஸோ இது வந்து நான் சொல்லலாம் டெஃபினட்டாக F is 1-to-1 அப்படின்னு சொல்லலாம். சரி, another எக்ஸாம்பிள் பாருங்கள். P Q R, சரி 1 2 3 வச்சுக்கலாம். 1 2 3 ஃபங்க்ஷன் A to B. இது வந்து ஜியில் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ P2 3 4 இந்த மாதிரி இருக்குது. இது 1-to-1 ஃபங்க்ஷன்னா SG இஸ் 1-to-1. ஏன்னா இந்த பார் Pக்கு வந்து தனியாக 3ன்ற எலமெண்ட் கிடச்சிருக்கு, Qக்கும் தனியாக 1ன்ற எலமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, செகண்ட் பாயிண்ட் வந்து ஓகே, நான் இப்போ வந்து ஆன் டு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஆன் டு ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் வந்து நம்ம புக்லேயே இருக்குது, பார்த்துக்கலாம். நான் அதெல்லாம் கொடுக்க விரும்பலை. இப்போது அதோட இன்ட்டு மட்டும் கொடுக்குறேன். என்னென்னா, கோடொமைன் செட்டும் ரேஞ்சு செட்டும் எப்போ ஈக்குவலாக வருதோ அப்போ அதை நம்ம வந்து ஆன் டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் டொமைன் செட் 1 2 3 4 அண்டு கோடொமைன் செட்டு வந்து PQ அப்படின்னு வச்சுக்கிறேன். 1 to P, 2 to Q, 3 to P, 4 to Q அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபங்க்ஷன் வந்து நான் ஜியில் வந்து டிஃபைன் பண்ணுறேன். A to B. ஏன்றது டொமைன், பின்றது வந்து கோடொமைன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு வந்து ஒவ்வொரு செட்டும் போயிருக்குது. ஓகே, அப்போது இது ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் தான். அடுத்து 1-to-1 ஃபங்க்ஷனான்னு பார்க்கலாம். 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டு அங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டோட போய் மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்கணும். அப்போது Pக்குனா தனியாக ஒரு இமேஜ் இருக்கணும், அதாவது சாரி 1னா அது தனி இமேஜ் இருக்கணும், 2னா அது தனி இமேஜ் இருக்கணும், 3னா ஒரு தனி இமேஜ் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாததுனால இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லலாம்.
அடுத்து வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு நம்மளுக்கு தெரியும் கோடொமைனும் ரேஞ்சு ஈக்குவலாக இருக்கணும். இதில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது பி கமா கியூ மட்டும் தான். ஏன்னா மேப்பிங் ஆன எலமெண்ட் பார்த்தீங்கன்னா பி அண்டு கியூ மட்டும் தான் மேப்பிங் ஆகிருக்குது. ஸோ இது மட்டும் தான் வந்து ரேஞ்சு செட்டில் வரும் பி கமா கியூ. இப்போ கோடொமைன் செக் பண்ணுங்கள். கோடொமைன் செக் பண்ணிங்கன்னா அது வந்து செகண்ட் செட்டு ஃபுல்லாக வரும். ஏன்னா இது டொமைனு, செகண்ட் செட் வந்து கோடொமைன் சொல்லுவோம். கோடொமைனில் ஃபுல் எலமெண்ட்டுமே வரும் பி கமா கியூ. இப்போ கிளியராக தெரியுது ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல். ஸோ கிளியராக, அதனால் இது வந்து ஆன் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து டொமைன் அண்டு கோடொமைன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 2 3 இருக்குது, 2 3 4. இதில் வந்து PQRS இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். இதில் 1 2 Q 2 2 P 3 2 R 4 2 S அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஏ டொமைனு, கோடொமைன் வந்து பின்னு வச்சுக்கிறோம். ஃபங்க்ஷன் எஃப்ல டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இது 1 to 1 அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். 1 to Qக்கு கிடச்சிருக்கு. இப்போ 2 to P 3 to R 4 to S கிடச்சிருக்குது. இப்போ தனித்தனியாக கிடச்சதுனால அது 1 to 1 சொல்லிடலாம். இப்போ ஆன் டு 1 செக் பண்ணி பாருங்கள். ஆன் டு நான் சொன்னோம் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம். இப்போ ரேஞ்ச் பார்த்தோன்னா மேப்பிங் ஆன எலமெண்ட் பி மேப்பிங் ஆகிருக்கு, Q ஆகிருக்கு, R ஆகிருக்கு, S ஆகிருக்குது. ஸோ கிளியராக தெரியுது என்னன்ட்டு இது வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் PQRS, கோடொமைனும் ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அதனால் அது வந்து ஆன் டு. எப்போ நம்மளுக்கு 1 to 1 ஆன் டு 1 வந்திருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட்டு டைப் என்னன்னு பார்க்கலாம். 1 to 1 அண்டு ஆன் டு. இதை வந்து நம்ம என்னன்னு கூட சொல்லிக்கலாம், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதோட இன்னொரு பேருன்னா ஆர் 1 to 1 ஆன் டுக்கு இன்னொரு பேர் வந்து பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ 1 to 1 ஆன் டுனா என்ன அப்படின்னா நத்திங் பட் 1 to 1னா 1 to 1 அண்ட் ஆன் டுனா எதுவும் கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 அண்டு ஆன் டு சைமல்டேனியஸாக சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அந்த ஃபங்க்ஷனை 1 to 1 அண்டு ஆன் டுன்னு சொல்லலாம், ஆர் பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற ஃபங்க்ஷனே கூட சொல்லலாம். இப்போ நான் பண்ணோம் செகண்ட் பாயிண்ட் 1 to 1 ஆன் டுன்னு ஆன் டுன்னு சொல்லிட்டோம், இதுவும் சொல்லிட்டோம். இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்குறோம். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ மெனி ஒன் ஃபங்க்ஷன் இப்போ மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா எதுவும் கிடையாது. எப்போ 1 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அது மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். ஸோ அடுத்து வந்து இன்டூ ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். இன்டூ ஃபங்க்ஷன்னா கூட எதுவும் கிடையாது. எப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்டூ ஃபங்க்ஷன் கூட நம்ம கால் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது டொமைன் அண்டு கோடொமைன் வரைஞ்சிக்கோங்க. நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். ஏ பி அண்ட் அகைன் PQ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். அது ஜீனும் இது F1 டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போது PQR அண்டு 1 2 3 4 வச்சுக்கலாம். இங்கே வந்து அகைன் XYZ அண்டு சம் PQRS அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 2 3 2 R2 4 அண்டு X2 P Y2 Q Z2 X அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செக் பண்ணி பாருங்கள். இது 1 to 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது இது 1 to 1 தான். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி எலமெண்ட் இருக்குது. இந்த பக்கம் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தால் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு இமேஜ் கேட்டா டெஃபினிஷன் தெரியல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் டொமைன், டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் கோடொமைன். சரி, இது ஆன் டு 1 செக் பண்ணி பாருங்கள். ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலாக வரணும்னு சொன்னேன். இப்போ ரேஞ்ச் பாருங்கள் மேப்பிங் ஆனது மட்டும் தான் சொன்னோம். 1 3 4 மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்கு. ஓகே, கோடொமைன் செக் பண்ணி பாருங்கள். கோடொமைன்னா ஃபுல் எலமெண்ட் வரும். அதாவது 1 2 3 4. இப்போ எப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஆன் டுன்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவலாக வராதுனால அது ஆன் டு கிடையாது. எது எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு கிடையாது. ஓகே, இப்போது அது எப்போ ஆன் டு வரலையோ அப்போ நம்ம வந்து இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் எப்போ ஆன் டு வரலையோ அது இன்டூன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போது ஃபங்க்ஷன் G வந்து பாருங்கள். இது 1 to 1 அப்படின்னு செக் பண்ணுங்கள். 1 to 1 அப்படின்னு பார்த்தா இது 1 to 1 இல்லை. ஏன்னா எக்ஸ்க்கும் P தான் கிடச்சிருக்கு, ஒய்க்கும் P தான் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸும் ஒய்க்கும் வேறு வேறு எலமெண்ட் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் அது 1 to 1 சொல்ல முடியும். ஸோ சேம் எலமெண்ட் கிடச்சதுனால அது 1 to 1 இல்லை. ஓகே, இப்போ ஆன் டு 1 செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் டு 1 செக் பண்ணி பார்த்தோம்னா டொமைனும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் கோடொமைனில் 4 எலமெண்ட் இருக்குது. பட் ரேஞ்சு வந்து வெறும் 2 மட்டும்தான் மேப்பிங் ஆனதுனால அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வராது. இது எஃப் எப்படியோ அதே மாதிரி ஈக்குவலாக வராது. அதனால அது ஆன் டு இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்போ அது 1 to 1 வரலையோ அப்போ அது இன்டூன்னு சொல்லலாம். எப்போ ஆன் டு வரலையோ அது மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது அடுத்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப் என்னன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்றது எதுவும் கிடையாது. சிம்பிளாக அது கூட எக்ஸாம்பிள் வச்சு எப்போ சொல்கிறேன். 1 2 3 அண்டு PQR அப்படின்னு. இப்போ ஃபங்க்ஷன்
ஏ டு பி பி. இப்போ பாருங்கள் 1 to p 2 to p 3 to p ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன் பண்ணிங்க அண்டு ஏ டு பி அப்படின்னு போட்டுக்குங்க. இப்போது எப்போ இது என்னன்னா எல்லா ஃபங்க்ஷனுமே, அதாவது டொமைனில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே கோடொமைனில் ஒரே நம்பரோட போய் மேப்பிங் ஆச்சுன்னா அதை வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்போ பாருங்க, அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் டொமைன் மேப்பிங் டு சேம் எலமெண்ட் இன் கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்றது எதுவும் இல்லை, டொமைனில் இருக்கிற எலமெண்ட்டும் கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும். நான் எக்ஸாம்பிள் ஏ டு பின்னு வச்சுக்கிறேன், ஃபங்க்ஷன் எஃப்ல டிஃபைன் பண்ணுறேன், 1 2 3 அண்டு சம்திங் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அங்கே 1 2 3 இருந்தால் அங்கேயும் 1 2 3 தான் இருக்கணும். ஏன்னா இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், இல்லை ஐடியல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. 1னா 1 தான் போய் சேர்ந்துருக்கும், 2னா 2 தான் போய் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி எக்ஸட்ரா எல்லாமே இது வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில். இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னென்ன பார்த்தோம்னா, நம்பர் 1 1 to 1 ஃபங்க்ஷன் பார்த்தோம், செகண்டு ஆன் டு ஃபங்க்ஷன் பார்த்தோம், தேர்ட் ஒன் வந்து இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி 1 to 1 அண்டு ஆன் டூ பற்றி பார்த்தோம், ஃபோர்த் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம், ஃபிஃப்த் ஒன் வந்து ஐடென்டிட்டி இல்லை ஐடென்டிட்டி பார்த்தோம். 1 to 1 நியர் வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஆன் டூ நியர் வந்து இன்ட்டு, அதாவது ஆன் டூ வராத சமயத்தில் இன்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் 1 to 1 ஆன் டூ. இந்த மாதிரி வந்து ஒரு 7 டைப் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.